ஆனால் அதுக்கப்புறம் இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் ஆட்சியின் மீது இருந்த மோகத்தால் காங்கிரஸ் கட்சியை கலைக்கவில்லை, அரசியல் கட்சி ஆக்கிவிட்டார்கள். மாத்தி இன்னைக்கு அது தவறான வழியிலே பாதையிலே போய்விட்டது. இன்னைக்கும் அதுக்கு ஒரு அந்நியர் தான் சோனியா என்று சொல்லக்கூடிய இத்தாலிக்கார பெண்மணி தான் இன்னைக்கு தலைவராக இருக்கக்கூடிய விடுதலை பெற்ற சுதந்திரம் பெற்ற பாரத நாட்டிலே இன்றைக்கும் அந்நிய நாட்டு தலைமை தான் அதிலே தலைமை தாங்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அப்படி தாயாக இந்த நாட்டை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடியதான் அந்த பாடல். வேற எந்த விஷயமே கிடையாது. அந்த விஷயத்தை சொல்லும்போது நிறைய பேருக்கு அந்த பாடல் என்கிட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இது அந்த காலத்திலே கட் பண்ணிட்டாங்க. இந்த வந்தே மாதரத்தை காங்கிரஸ் மாநாட்டில் காக்கிநாடாவில் காங்கிரஸினுடைய மாநாடு நடக்குது. சுதந்திர போராட்டத்துக்காக காங்கிரஸ் அப்போ ஒரு பேர் இயக்கமாக நினைச்சாங்க. காங்கிரஸ் கட்சி கிடையாது, சுதந்திர போராட்ட இயக்கம் அது. சரி, அப்படி இருந்தது தான் நாளடைவில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கழுதையை நிறுத்தினா கூட காங்கிரஸ் பேரில் ஜெயிச்சவங்கிற ஒரு சூழ்நிலை ஆனதுனால நேரு மாதிரி ஆளுகள் என்ன பண்ணிட்டாங்க, அது ஒரு அரசியல் கட்சியாக வச்சு காந்தியோட சொன்னார், இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் காங்கிரஸை கலைத்து விட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் ஆட்சியின் மீது இருந்த மோகத்தால் காங்கிரஸ் கட்சியை கலைக்கவில்லை, அரசியல் கட்சி ஆக்கிவிட்டார்கள். மாற்றி இன்னைக்கு அது தவறான வழியிலே பாதையிலே போய்விட்டது. இன்னைக்கும் அதுக்கு ஒரு அந்நியர் தான் சோனியா என்று சொல்லக்கூடிய இத்தாலிக்கார பெண்மணி தான் இன்னைக்கு தலைவராக இருக்கக்கூடிய விடுதலை பெற்ற சுதந்திரம் பெற்ற பாரத நாட்டிலே இன்றைக்கும் அந்நிய நாட்டு தலைமை தான் அதிலே தலைமை தாங்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அப்போ அந்த காக்கிநாடா மாநாட்டில் இந்த வந்தே மாதரம் பாடல் எப்பொழுதுமே இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு நடக்கும் பொழுது அந்த காலத்தில் சுதந்திர போராட்ட காலத்தில் இந்த வந்தே மாதரம் பாடலை பாடி முடித்து தான் பாடுவாங்க. சரி, மாநாடு நடக்கும் ஆரம்பிக்கும். அப்போ என்னன்னா அந்த கூட்டத்திலே சில முஸ்லீம்கள்லாம் வெளிநடப்பு செய்கிறார்கள். அது அந்த பாட்டு பாடும்போது அப்போ காந்தி கேட்கும்போது எதனால கேட்கும்போது, நாங்கள் வந்தே மாதரம் பாட மாட்டோம், நாங்கள் அல்லாவை தவிர வேற எதையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்கின்றார்கள். மத ரீதியாக இந்த நாடு பிளந்தது பாகிஸ்தான் என்று சொல்லி அற்ப காரணங்களால தான் பாகிஸ்தானே பிரிஞ்சு போச்சு. அவன் அன்னைக்கும் சொன்னது என்ன, சுதந்திர போராட்ட காலத்தில் இந்துக்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ முடியாதவர்கள், உருவ வழிபாடு செய்பவர்கள், நாங்கள் உருவ வழிபாட்டை வெறுப்பவர்கள், இவர்கள் பசுமாட்டை வணங்குபவர்கள், நாங்கள் பசுமாட்டை வணங்க மாட்டோம், பசுமாட்டை வெட்டி தின்போம் அப்படிங்கிறது கருத்து. அதனால இந்துக்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ முடியாது என்று சொல்லி அற்ப காரணங்களை சொல்லி நாடு பிரிக்கப்பட்டது. அதை போலத்தான் சுதந்திரத்திற்கு முன்பும் வந்தே மாதரத்தை பாட மாட்டோம் என்று முஸ்லிம்கள் அதை வெளிநடப்பு செய்தார்கள். அப்போ நிராகரிச்சு அதற்கு காரணம் இதைத்தான் சொல்கிறார்கள். இந்த நாட்டை நீங்க தாயாவும் காளியாகவும் மகாலியாகவும் பராசக்தியாகவும் வணங்குகிறீர்கள், நாங்கள் உருவ வழிபாடு செய்ய மாட்டோம், எங்களுக்கு இதன் மீது நம்பிக்கை கிடையாது, இதை பாட மாட்டோம், இதை பாடினால் நாங்கள் மாநாட்டிலே கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அன்றைக்கு காந்தி போன்ற தலைவர்கள் எல்லாம் இவர்களை இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்துவதற்காக வந்தே மாதரத்தை எனக்கு கட் பண்ணிட்டாங்க. சமரச முயற்சி இல்லை, கட் பண்ணிட்டாங்க. அது வேற மாதிரி சொல்லணும், அதில் சொல்ல முடியாது. கட் பண்ணிட்டாங்க. அதிலிருந்து 3 வார்த்தை வரும். நம்ம வானொலி நிலையத்தை இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு இன்னைக்கு தெரியாது. காலையில் ரேடியோவை திருப்பினோம்னு சொன்னால் ஸ்டேஷன் ஆரம்பிக்கும் போது கோயம்புத்தூர் வானொலி நிலையம்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. வந்தே மாதரம் பாடும். வந்தே மாதரம் சுபலாம் சுபலாம் மலையஜ சீதலாம் வந்தே மாதரம் 3 வரி தான் இன்னைக்கு பாடுவாங்க, மற்ற வரி எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. அப்போ அன்னைக்கே இவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வந்தே மாதரம் அன்னைக்கு கட் பண்ணப்பட்டது. இன்னைக்கும் இருக்கக்கூடிய சுதந்திரத்துக்கு பிறகும் கூட அந்த வந்தே மாதரத்தை பாடுவதற்கு சில பேர் இந்த நாட்டிலே சகித்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை, அவர்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை. ஆனால் இன்னைக்கு சட்டம், இன்னைக்கு பாராளுமன்றத்திலே மேல் சபையிலும் சரி இதிலும் சரி இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். வரவேற்க வேண்டிய தீர்மானம் அது. வந்தே மாதரத்தை அவமதித்தார்கள் என்று சொன்னால் அது நிரூபிக்கப்படும் பொழுது 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் என்று இந்த சட்டத்திலே திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றார். இது உண்மையிலுமே தேசபக்தர்களாக நாம் அனைவருமே வரவேற்க வேண்டிய விஷயம் இது. சரி, உங்களை மாதிரி தேசபக்தர்களுக்கு இது மகிழ்ச்சி. சரிங்க, அந்த பாடல் முழுமையாக பாடுக்கும் வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு? ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அடுத்த பாடலாம். இதில் பாட முடிஞ்சால் பாடுங்க, சேர்த்திக்கலாம். அடுத்ததில் சேர்த்திக்கலாம். சரி, ஓகே. வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஜி?
அதுதான் வந்தே மாதரம். அதே போல் நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கு ம். தேசிய கீதத்திற்கும் சரி, வந்தே மாதரத்திற்கும் சரி, இந்த தேசம் சம்பந்தப்பட்டதுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொடுக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய கல்வி நிலையங்களிலே கற்றுத்தருகிறார்களோ இல்லையோ, நம்முடைய வீடுகளிலே பெற்றோர்கள் இதை கற்றுத்தர வேண்டும். அதனால வந்தே மாதரத்தை நம்முடைய வீடுகளிலும் ஒலிக்கச் செய்ய வேண்டும். இதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். வேண்டுகோள். மகிழ்ச்சி.